Hi everyone, this is your trainer Dr. Shannapriya Karthik from Madurai. In this episode, I am going to tell you the difference between present continuous tense and present perfect continuous tense. Before moving on to the examples, let me tell you the syntax of these two tenses. Present continuous tense நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா sentence beginningல subject இருக்கும். Next to the subject we substitute the be verb and next to the be verb we substitute the ing form of the root verb. See, in present tense you have only three be verbs am, is and are. For example, I am learning grammar. We are living in Chennai. You are talking too much. They are playing cricket. He is learning music. She is going to the circus. It is raining here. I hope you are able to recollect the syntax of present continuous tense. If you go with present perfect continuous tense, so after the subject, have been, has been, based on the pronoun. So after have been and has been, we go with ing form of the word. Then we have to use either for or since to refer the time factor. See, for example, மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இட் இஸ் ரைனிங். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். they are playing cricket. இந்த கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம டைம் ஃபேக்டர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு நிகழ்ச்சி எப்போ இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சின்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட்ஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சின்ஸ் 2000 2000 இருந்து, சின்ஸ் ஜூலை ஜூலை மாதத்தில் இருந்து, சின்ஸ் மண்டே திங்கட்கிழமையில் இருந்து, சின்ஸ் 10 o'clock 10 மணியில் இருந்து. ஸோ இன்கேஸ் அந்த நிகழ்ச்சியினுடைய டியூரேஷன் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற கீவேர்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் 3 years 3 வருடங்களாக, ஃபார் 2 days 2 தினங்களாக, ஃபார் 10 minutes 10 நிமிடங்களாக, ஃபார் 1 month 1 மாதமாக. So these are all the keywords to be substituted in present perfect continuous tense. என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். அந்த நிகழ்ச்சி எப்போ இருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னும் இல்லை எவ்வளவு நேரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். லெட்ஸ் கோ டு தி எக்ஸாம்பிள். இவர் 2000 இருந்து இந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். He has been working in this company since 2000. நாங்கள் அரை மணி நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறோம். We have been playing for half an hour. நாங்கள் 10 மணியிலிருந்து பேருந்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். We have been waiting for the bus since 10 o'clock. நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லணும்னா we are waiting for the bus. நாங்கள் 10 மணியிலிருந்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் since யூஸ் பண்ணுறோம். let me repeat, we have been waiting for the bus since 10 o'clock. நாங்கள் அரை மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம for சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். we have been waiting for the bus for half an hour. இவன் இசையினை கற்றுக்கொண்டிருக்கிறான். he is learning music. 3 மாதங்களாக இசையை கற்றுக்கொண்டிருக்கிறான். he has been learning music for 3 months. இவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். she is eating. இவள் அரை மணி நேரமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். she has been eating for half an hour. நாங்கள் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறோம். we are writing the homework.
நாங்கள் 6 மணியிலிருந்து வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருக்கிறோம். We have been writing the homework since 6 o'clock. நாங்கள் 1 மணி நேரமாக வீட்டுப்பாடம் எழுதி கொண்டிருக்கிறோம். We have been writing the homework for 1 hour. அவர்கள் 3 மணியிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். They have been playing cricket since 3 o'clock. அவர்கள் 3 மணி நேரமாக விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். They have been playing cricket for 3 hours. இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. It is raining heavily. இங்கு 10 மணியிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. It has been raining here since 10 o'clock. 2 தினங்களாக இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. It has been raining here for 2 days. கடந்த 2 தினங்களாக அப்படின்னு சொல்லணும்னா you can say for the past 2 days. So I hope you understand the difference between present continuous and present perfect continuous. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அதனுடைய யூசேஜில் அப்படின்னா you can ask me in comment box. I will clarify your doubts. If you feel that the content of this video is really useful to you, please share it to your friends and do not forget to subscribe to our channel to receive new notification. I will meet you soon with some other episode. Till then, bye from Priya.